வாழ்க நலத்துடன். இன்னைக்கான விடுகதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, "சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட உதவுவான். அவன் யார்?" கண்டிப்பா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா மாப்பிள சம்பா கஞ்சி தாங்க. இனிப்பு கருப்பட்டி போட்டு தேங்காய் பால் போட்டு பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. என்னதான் எனக்கு இனிப்பு நான் சாப்பிட்டாலுமே தொட்டுக்க கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும்னு நெனைப்பேன். ஸோ கொஞ்சம் துவையல் வச்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே சாப்பிட்டு வயிறு ஃபில்லிங்கா இருந்துச்சு. அதே மாரி இன்னைக்கு மதியானம் நான் பெருசாலாம் எதுவும் பண்ணலங்க. பீட்ரூட் சாதத்தோட விட்டுட்டேன். பட் பீட்ரூட் சாதம் கொஞ்சம் உப்பு கம்மியா இருந்தனால எங்க வீட்டுக்காரர் சப்புன்னு இருக்க மாரி இருக்கு. டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாரி சொன்னாரு. ஸோ அவர கொஞ்சம் கருவேப்பில பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன். பட் அவரும் போட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்மளும் அதே மாரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு கொஞ்சம் தொட்டுக்கு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸும் வச்சுக்கிட்டு நல்லா தாராளமா கருவேப்பில பொடி போட்டு பெனஞ்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. நான் கூட நல்லா இருக்குமோ, நல்லா இருக்காதோன்னு நான் நெனச்சு பார்த்தேங்க. ஆனா உண்மையிலே அவ்ளோ டேஸ்ட்டா நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நீங்க இந்த மாரி எது ட்ரை பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிருங்கங்க. வாழ்க வளத்துடன்!